நேற்று ஒரு வீடியோ வந்து ஃப்ராங்க் வீடியோ போட்டாங்க. என்னன்னா எங்கள் மாமா வந்து 6000 ரூபாய் வந்து என் காசு எடுத்துக்கிட்டாரு, சம்பள காசு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அந்த வீடியோவில் வந்து 4 நிமிஷம் வீடியோ அது. அதில் வந்து நான் 3 நிமிஷம் வீடியோ மட்டும் தான் போட்டிருப்பேன். ஏன்னா அது 3 நிமிஷத்துக்கு மேலே போன உடனே அது வந்து பெரிய வீடியோ ஆகிடுச்சு. அது வந்து பெரிய வீடியோ போனோடனே எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், 3 நிமிஷத்தில் போட்டால் மட்டும் தான் அது வந்து ஷார்ட்டில் போகுது. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவில் சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் விஷயங்கள் பேசியிருப்பேன். அதை வந்து என்னால் அதில் கண்டினியூ பண்ணி போட முடியல. அதுக்காக எங்கள் மாமா வந்து திருடின மாதிரி ஆகிப்போச்சு. அந்த வீடியோவில் எங்கள் மாமா வந்து 6000 ரூபாய் எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் வந்து அந்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணி எடுத்தது என்னன்னா, எங்கள் மாமா வந்து நான் எங்கள் மாமாவை ஃப்ராங்க் பண்ணேன். அவர் வந்து 6000 ரூபாய் எடுக்கலை அப்படின்னு சொல்லி நான் கடைசியாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை என்னால் ஜாயின் பண்ணி போட முடியல. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்கள். எங்கள் மாமா எப்படியாப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, என் காசை வந்து ஒரு பைசா கூட அவர் வந்து என்கிட்ட கேட்க மாட்டார். இத்தனை நாள் ஒரு வருஷமாக வேலைக்கு போகிறேன், என் காசை வந்து அவர் கேட்கவே மாட்டார். நானும் வீண் செலவு பண்ண மாட்டேன். நான் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டவும், ஏதாவது பையன் வந்து தினம் பாண்டிக்கு படிக்க போகிறான், அவனுக்கு வந்து பஸ் ஃபேர் கொடுக்கும், ஒரு ஆளுக்கு 50 ரூபா அவனுக்கு பஸ் ஃபேர் கொடுக்கவும் இதுக்கு தான் என்னுடைய காசை நான் செலவு பண்ணுறேன். வீண் செலவு நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படின்றதுனால என்னுடைய காசை வந்து அவர் வந்து எப்பயுமே இது வரைக்கும் கேட்டதே கிடையாதுங்க. நானும் வந்து வீட்டில் வச்சுருந்தா வீட்டுக்கு இப்போ பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணிவிடுவேன்னு வச்சிங்களா. எங்கள் மாமா என் காசு இது வரைக்கும் தெரியாமல் எடுத்ததும் கிடையாது. அவர் வந்து அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு ஃப்ராங்க் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவில் கடைசியில் சொன்னேன், ஆனால் என்னால் ஜாயின் பண்ண முடியல. இந்த வீடியோவில் அந்த வீடியோ உண்மையாக இல்லையா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணி போடுறேன். அதே நேற்று எடுத்து அதே வீடியோவில் பாதி இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன். அது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க. எங்கள் மாமா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா. இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி போடுறேன் பாருங்க. எங்க பணம் வச்சுக்கிறப்ப நோட்டட் பண்ணி வேலை எனக்கு ஆமா, நீ அப்பெல்லாம் எடுத்து போன ஆள் தான். நீ அப்பெல்லாம் என் காசை எடுத்து போன ஆள் தான். நீ தரமாட்டேன், நான் வச்சுனா மட்டும் அவன் நல்லா ஆட்டி போட்டு எடுத்து போயிடுவேன். என்ன? ஆமா ஆமா, இவங்க காசு வைக்கிறேன்னா அதுக்கப்புறம் நான் வீட்டு பக்கமாக திரும்ப அதை சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மக்களே, பொய் சொன்னேன், எங்கள் மாமா ஏமாத்தலான்னு சொல்லிட்டு அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நான் வந்து பொய் சொன்னேன். அவர் கடைசி வரைக்கும் அவர் வந்து அவர் எடுத்த தானே எடுத்தேன்னு சொல்லுவார். அவர் எடுக்கலை, நான் வச்சுருந்தது 4000 தான். அந்த 4000 அப்படியே இருக்குது. சும்மா வச்சு அவர் வந்து ஃப்ராங்க் பண்ணேன், சரிங்களா. ஆமாம்.